கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போகிற இடத்தெல்லாம் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வேதவசனம் சொல்லட்டுமா? சாந்த குணமுள்ளவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சங்கீதம் 37:11 சொல்லப்பட்டிருக்கு. இந்த எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்றவங்க மனமகிழ்ச்சியாவே இருக்க மாட்டாங்க. மன மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அவங்க எந்த நபரோடு சேர்ந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரத்தில் கசப்பு வந்துடும். எந்த தேவ ஊழியர்களோட ஐக்கியம் வச்சுருந்தாலும் சீக்கிரமே சடையாக போட்டுருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்குன்னு மாற்றி ஒன்றும் சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுடைய குணாதிசயங்கள்ங்க, அவங்களுடைய மன இயல்புகள் தான் அதுக்கு காரணம். அவங்க சுபாவங்கள் தான் அதுக்கு காரணம். அவங்க நல்லவங்களை பார்த்தா கூட அவங்களுக்கு நல்ல விதமாகவே எடுக்க தெரியாதுங்க. ஏன்னா அவங்க இதயத்தில் மகிழ்ச்சியே கிடையாது. அதாவது வேதத்துலேருந்து ஒன்று சொல்லட்டுமா? சவுல் என்ன பண்ணுவார்னா, தேவனை விட்டு பிரிந்த பிறகு ஒரு பெரிய சுயநலவாதியாக மாறிடுவார். பார்த்தீங்கன்னா மகனோட சண்டை, மகளோட சண்டை, ஆசாரியரோட சண்டை, ஜனங்கள் மேலெல்லாம் ஒரே அதிருப்தி. அவர் தேவனுக்கு விரோதமாக எழும்புனதுனால ஜனங்களெல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்புற மாதிரியே அவருக்கு தோணுது. பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய குணாதிசயம் தான் காரணங்க. ஒரு மூட்டைப்பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, மூட்டைப்பூச்சிக்கு அடிக்குன்னு சொல்லிட்டு அவன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஒவ்வொரு வீடாக போனானா. அப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பானா, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மூட்டை பூச்சி தொல்லை வந்துடுமா, உடனே அடுத்த வீட்டுக்கு மாறுவானா. அப்படியும் மாறிக்கிட்டே செஞ்சுக்கிருந்தானா. ஆனால் அந்த மூட்டை முடிச்சுக்குள்ளே தான் அந்த மூட்டை பூச்சி இருக்குங்கிற விஷயமே அவனுக்கு தெரிலையாம். தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மனுஷனை போல தான் மூட்டை பூச்சி மாதிரி நம்ம சவுந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணாதிசயங்கள், மன இயல்புகள் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணங்கிறதே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கோம். சவுல் பாருங்க, இதனாலே அவருக்கு பார்த்தாங்க உள் மனசுல சமாதானம் இல்லாமல், மனமகிழ்ச்சி இல்லாமல் அவர் சாக வேண்டியதாயிருச்சு. பார்த்துக்கோங்க. தேவ பிள்ளைகளே, மனமகிழ்ச்சியாய் சாந்த குணமுள்ளவர்களாய் நாம் காணப்படணும். நமக்கு வர்ற தீங்குக்கு நாமே காரணங்கிறது நம்ம உணராமே இருக்கிறோம். இந்த சுபாவங்கள், சவுலுக்குள் காணப்பட்ட சுபாவங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. மன மகிழ்ச்சியாய் நம் சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்.